ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம், ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தர் நமக்கு அதிகமாக செய்வார். நீதிமொழிகள் 10:24 துன்மார்க்கன் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நான் எது விரும்புகிறேனோ அது கிடைக்கணும். அது இருக்குதுல அவங்களுக்கு அந்த ஆசை, அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம யாருக்கா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்னா யார் அது நீதிமான் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் பிறந்தவங்கெல்லாம் நீதிமான் கிடையாது. எல்லாம் உலகத்தில் பிறந்தவங்கெல்லாம் பாவிங்கன்னு தான் வசனம் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் வசனம் சொல்லுது. இப்போ உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பாவி தான். இப்போ இந்த பாவிக்கு விரும்புகிற காரியம்லாம் கிடைக்காது. நீதிமானு அவங்க விரும்புகிற காரியம் கிடைக்கணும். இப்போ நீதிமான்னா யார் நீதிமானு, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, யார் யார் எல்லாரும் பாவம் செய்யுதுன்னா பாவத்துக்கு பரிகாரம் இப்படி எங்கே கிடைக்கும், எப்படி என்ன பண்ணால் பாவம் போவோம்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பேர் தவம் இருந்து கேள்விப்பட்டது. முன்னால் இமயமலைக்கு போய் இமயமலையில் சாரியில் போய் உட்காந்து அப்படியே போய் இந்த இதுங்களை குத்திக்கிறாங்க, அப்படியே ஆணிங்களை குத்திக்கிறாங்களாம். பயங்கரமாக தங்களே துன்புறுத்திக்கிறாங்க. என்னன்னா, இந்த பாவ பழக்கம் எங்கிட்ட போல பாவமாகவே இருக்குது, இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறவே முடியலன்னு அந்த மாதிரி பயங்கரமான காரியம்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு பாவத்திலேருந்து பரிகாரம் இல்லை. ஆனால் இலவசமாக ஈவாக நமக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிது. இது எப்படி கிடைக்கிதுன்னா, நமக்காக இயேசு நம்ம குறைகளை பாவங்களெல்லாம் அவர் தன் மேலே சுமந்துக்கினார். அவர் சுமந்துக்கிறதுனால என்ன பண்ணாங்க, அவரை இயேசு உலகத்தை சுற்றி திரிந்த நாட்களில் அவரை இந்த சிலுவையில் அடித்தாங்க. சிலுவை என்னான்னு சொன்னால் அது கோரமான ஒரு பனிஷ்மெண்ட்டு. பாவம் பயங்கரமாக செய்தவங்களுக்கு தான் அந்த சிலுவையில் மரணத்தில் அனுமதிப்பாங்க. இவர் ஒரு பாவமும் செய்யலை, நீதிமானாக இருந்தார். பாவம் செய்யாத அவர் நமக்காக பாவமானார். எப்படி பாவமானார்னா, நம்ம பாவமெல்லாம் அவர் வாலண்டரியாக அவர் மேலே சுமந்துக்கினார். அவர் சுமந்துக்கிறதுனால அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அடித்தாங்க. 2 கையில் 2 ஆணி, காலை 2 சேர்த்து ஒரு ஆணி, அப்புறமா என்ன செய்தாங்க, தலையில் முள்முடி, அப்புறம் உடம்பெல்லாம் ஜாட்டி வச்சு அடித்து பிச்சு சதையை எழுத்தாங்க. மொத்த ரத்தமும் ஊற்றிடுச்சு. எல்லா ரத்தம் சருளுகிற ரத்தம்லாம் கடைசியாக ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அதுவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரத்தம் இல்லாதனால ஒரு தண்ணி தான் வந்துச்சு. இந்த வசனம் மூலமாக நம்ம நல்லா புரியுது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது காசு பணம் கொடுக்கணுமா, எதனா மொழி ஒன்றுமே தேவையில்லை. இலவசமாக ஈவா தான் அந்த ரத்தத்தை நமக்கு சிந்தினார். நீங்கள் கேட்கணும், போய் இயேசுவே நான் பாவி, என்ன பண்ணாலும் எனக்கு அந்த பாவ சுவாபம் போல. எவ்வளோ பேர் பாவ பழக்க வழக்கங்களை கட்டப்பட்டுக்கிறாங்க. வெளியே இச்சை, பாவ இச்சை, அப்புறம் விபச்சாரம், வேசிதனம், கல், சாராயம், வீடு, இந்த மாதிரி பாவங்களை வேறு கட்டப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னோ பண்ணுறாங்க, விடுதலை முடியல. இதெல்லாம் விடுதலை ஆகணும்னா, இந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா, நாம் நீதிமானாக மாறணும்னு சொன்னால் அவர் ரத்தம். அவர்கிட்ட போய் என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, ரத்தத்தினால கழுவுங்க, என்னை மன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் மன்னிப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகர் நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்போ அவருடைய சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு நீதிபராக கர்த்தர் நம்மளை மாற்றுறார், நீதிமானாக கர்த்தர் மாற்றுறார். இப்போ இப்படி நீதிமான நம்ம மாறிட்டோமா, கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் விரும்புகிற காரியத்தை அவர் கண்டிப்பாக அவர் செய்வார். முதல்ல பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கணும். அடுத்தது, நீ சங்கீதம் 20 அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தரளி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போது கர்த்தர் என்ன செய்யணும், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கணும்னா அவர் நல்லா துதிக்கணும்.
ஆண்டவரே இந்த விலையேற்ற ரட்சிப்பை இலவசமாக எனக்கு கொடுத்தீங்களே. அப்படி ரட்சிப்பு நமக்கு வருமானா, நீதிமான் ஆக்கப்படுமா, அதுக்கு ஒரு அடையாளங்குது. அது என்னன்னா, நம்ம உள்ளத்தில் ஒருவரும் கொடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாத சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்பிடுவார். நம்மள தெரியாது என்ன இருக்கும், என்ன வந்தாலும் என்ன போனாலும் உள்ளத்தில் ஆழத்திலும் சந்தோஷம் பொங்கி கொண்டே இருக்கும். அப்போது நம்ம அதுக்காக கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் நல்லா துதிக்கும் போது நம்ம இன்னும் பரிசுத்தமாகி கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்க முடியும். அடுத்த கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும்னு வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சா நம்ம விருப்பத்தின்படிலாம் கர்த்தர் செய்வார். அப்போ நமக்கு என்ன பயந்து ஜீவிக்கணும், எனக்கு அதை உதவி செய்யுங்க, நமக்கு எப்படி நான் பயந்து போதிங்க நம்ம கேட்கும்போது அதை நமக்கு போதிப்பார். அவர் நீதிமான அவர் பிரியமானதை நம்ம செய்யும்போது நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ சந்ததிக்கோ எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக விடுதலை தருவார். எப்படி வந்துச்சுன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு அற்புதமாக செய்வார். அவருக்கு எப்படி நடந்தால் பயந்துருக்கணும், அவருக்கு பயந்துக்கணும்னா அவர் அச்சிடுவார்னு அப்படி பயப்பட, அப்படி இல்லை. அவர் பரிசுத்தமான தேவன், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அது பிரியமானதை செய்யலை, பிரியமில்லாத செய்தால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணோம், பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு இஷ்டம் இல்லாத நான் செய்ய மாட்டேன், அவர் இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், அவர் இஷ்டம் இல்லாத காரியங்களை செய்யவும் மாட்டேன். யார் அப்படி இருக்கிறாங்களோ உண்மையாகவே கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இப்படி நம்ம நீதிமானாக இருக்கணும்னா என்ன காரியம் நம்ம செய்யணும்னு பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எனக்கு வேணும் அப்படியே இல்லை. மற்றும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, பிரச்சனைக்கு அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போது தாழ்மை ரொம்ப முக்கியம் அவருக்கு. 2 நாளாகவும் 7:14 நம்ம தாழ்த்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போது நம்ம என்ன பண்ணுமா, அவர் நாமம் தரிக்கணும்னா நம்ம பாவ மன்னிப்பு கொடுங்க ஆண்டவர்னு கேட்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளை தாழ்த்தி நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்போது அப்படி தாழ்த்தி ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து நம்மளை நீதிமானாக கர்த்தரை மாற்றுவார். நம்ம விரும்புகிற காரியம் கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னால் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு, விசுவாசிக்கணும். அது எங்கே நடக்கும், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. எனக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாருன்னு நான் கேட்குற ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம ஜெபங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எது ஜெபிச்சாலும் அவருக்கு இது விருப்பமாக்குமா, எனக்கு இது தான் வேணும் அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு சித்தமான இது தாங்கப்பா சொல்லி நம்ம சித்தம் என்னான்னு அறிஞ்சு அவருக்கு விருப்பமாக்குமான்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுமானா கர்த்தர் அர்த்தம் செய்வார். ஒருத்தர் சொன்னார், நான் எல்லா கருத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் ஒரு விஷயம் சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட, ஆண்டவரை நான் நிறைய கேட்டேன், என்னன்னோ அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லாதெல்லாம் வானான்னு சொல்லி பாருங்க எவ்வளோ நல்ல குணம். இப்போ நம்ம அப்படி கர்த்தருக்கு விருப்பமானதை கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அதுதான் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறது. இன்னொன்று விஷயம், நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு உண்மை சொன்னார். எப்பவுமே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். நேற்று கேட்டேன் இன்னைக்கு கேட்குற நாள் அப்படி இருக்கக்கூடாது. அவர் கொடுக்குறான்னு விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாருன்னு விசுவாசத்தை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அவர் கொடுக்குறவர்களும் கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியம் சித்தமான எனக்கு கொடுங்க, இந்த காரியத்தை செய்யுங்கண்ணா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ,
கத்த சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கேட்கும் போது கத்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அது கத்த நம்மளத்தில் எதிர்பார்க்குறாரு. ஒரு கேட்கணுன்றது அவருடைய விருப்பம், சோர்ந்து போகாமல் கேட்கணுன்னு. பால் யாங்கிசோன்னு ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார் தென்கொரியாவில். போனப்போ அவருக்கு ஏதோ சுகம் வந்துடுச்சு, பயங்கரமான சிக்னஸ் ஏதோ. அவர் கண்டுக்கவே இல்லை. அவன் பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்களாம், இல்லையா உனக்கு நீ இல்லைப்பா, நீங்கள் கண்டுக்காதுக்கிறீங்க, இதை பார்த்தா ஆகாது, நீங்கள் வாங்க அங்கே ஒரு பெரிய டாக்டரை பார்க்கணும் இட்டுன்னு போனான். அவங்க எல்லாம் ஸ்கேன் போட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணான். பார்த்தாக்கா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இம்மீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பண்ணிக்கிறேன்ட்டேன். இப்போ பண்ண மாட்டேன், நான் 10 நாள் டைம் கொடுங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னாராம். சரி, அவன் பிள்ளைங்களும் ஒத்துனாலும் டாக்டரும் ஒத்துனாலும் வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போனால் அவங்க சர்ச்சுக்கிட்ட அங்கங்கே தனித்தனி அறகுது, அவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு அறகுது, அதை கூட நான் பார்த்தேன். அப்போ போயிட்டு என்ன பண்ணால் பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்ண, என்ன ஆண்டவரே உனக்காக நான் ஓடி ஓடி ஒழிஞ்சு இருந்தேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பயங்கரமான சிக்னஸ் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்கன்னா. அவர் சொன்னாராம், ஆமாம் நீ கேட்டியா, இந்த மாதிரி எனக்கு சிக்னஸ் இருக்குது, எனக்கு உடம்பு நல்லா இல்லை, சுகமாவன்னு கேட்டியா? நீ கேட்கவே இல்லையே, கேட்டுன்னு நான் கொடுத்து போனேன். நான் பாருங்கள், கேட்கணுன்னு விரும்புகிறாரு. இப்போ அவர் கேட்டேன், ஆண்டவர் சுகம் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சுகம் கொடுத்தா நான் ஏன் அந்த டாக்டர்கிட்ட போகிறேன்னு. ஸோ ஜோம் பண்ணால் நல்லா ஆயிடுச்சு. 10 நாள் கரெக்டாக முடிஞ்சது. மறுபடியும் ஜப்பானுக்கு அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லிட்டார், நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் ஸ்கேன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பண்ணிக்குவேன். நான் இப்போ தானே ரிப்போர்ட் அப்படியே இருக்குது, நீங்கள் என்ன இல்லை ஒரு தடவை பண்ணுங்க. சரி, எல்லா டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணேன். பார்த்தா கொஞ்சம் சிம்டம் கூட இல்லையா, எந்த வியாதி சிம்டமும் இல்லையா. டாக்டர் திருப்பி பார்க்க, என்ன பண்ண, நீ எந்த டாக்டரை போய் பார்த்தேன்னாரான். நான் ஒரு டாக்டரை போய் எங்கே பார்த்தேன்னா, எங்கள் பரம டாக்டரு ஏசுக்கிட்ட போனேன், ஜெபம் பண்ண அவர் சுகம் கொடுத்தாங்க. பாருங்கள், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நீதிமானாக இருந்து நம்ம விரும்புகிற காரியத்தை கத்த நமக்கு செய்வார். அதனால் கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ சோர்ந்தே போகாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவருக்கு பிரியமாக இருந்தால் போதும், நீதிமானாக இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம காரியத்தில் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. இப்படி பாதிப்புள்ள வர தேவரே கொடுத்து நல்ல தருணத்திற்காக சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் கேட்குற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னீங்கப்பா. இப்படி வசனம் 100க்கு 100 நான் உண்மை எனக்கு விசுவாசிக்கிற ஐயா. பிள்ளைகள் யார் யார் வந்தது வசனத்தை கேட்டாங்களோ, வீடியோ பார்த்தாங்களோ, அவங்களோட தொடர்ந்து பேசுங்க. என்ன வியாதி இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும், கடன் தொல்லையாக எதுவாக இருந்தாலும்ப்பா விடுதலை கொடுக்க முடியுமாப்பா. ஆண்டவரே, நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. நீதிமான் ஜெபிக்கிற விரும்புகிற காரியம் அவன் கொடுக்கப்படும் சொன்னீங்கப்பா. பிள்ளைகள் கத்தா முதலாவது ரத்தத்தினால கழுவப்பட நீதிமான் ஸ்தானத்தில் வர நம்மளை தாழ்த்தி முடித்து கேட்கும்போது, விசுவாசத்தோடு கேட்கும்போது ஒரு அற்புதம் செய்வீங்க. அந்த இப்போ யார் இந்த வேலையில் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, யார் நம்பிக்கொண்டு ஒரு அற்புதம் செய்யுங்க. விடுதலை தாங்க, யாதிலிருந்து விடுதலை தாங்க, தேவையை சந்தித்துடலாம். கடன் தொல்லை, பிரச்சனை, கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. அற்புதம் செய்து நாமத்தை மயப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காய்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்பதாக. ஆமென். உங்களுக்கு அது பிடித்திருக்குமானா மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.